நான் பாடப்போகும் இந்த பாடல் எனது தந்தையார் கவிஞர் டாக்டர் கலைமாமணி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் இயற்றிய உலக புகழ்பெற்ற பாடல். எனது பெரிய தந்தையார் கலைமாமணி இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தனது கான குரலில் கணீர குரலில் பாடிய பாடல். இந்த பாடலுக்குன்னு ஒரு சின்ன கதை இருக்குங்க. என்னென்னா, என் தந்தையார் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றிய காலம் அது. அப்போது சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போவாங்க. அப்போ அந்த சிதம்பரம் கோவிலில் அன்னை சிவகாமி அம்மன் சன்னதி முன் நின்று அந்த அம்மனை மனமுருகி வேண்டி எழுதிய பாடல் இது. இந்த பாடலை நம்ம கேட்டாலே நமக்கு சிதம்பரத்தில் இருக்கிற அன்னை சிவகாமி அப்படியே நம்ம கண் முன் தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பாடல்கள் வரிகள் ஒவ்வொன்றும். அந்த பாடலை நாமும் இப்பொழுது கேட்போமா? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளின் கண்ணழகை பேச முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேச முடியாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பம் எல்லாம் தருவாள், எண்ணம் எல்லாம் நிறைவாள், இன்பம் எல்லாம் தருவாள், எண்ணம் எல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள், பித்தனுக்கு இணையாக